friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாரோட லைஃப்லயும் நிறைய நேரங்கள்ல நிறைய விதத்துல நிறைய சூழ்நிலைகள்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எந்த ஒரு டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், லைஃப் எல்லாருக்குமே நியாயமானதா இருக்காது. எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் இல்ல கெட்டது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அப்படிதான் நடக்கும்னு நம்ம உறுதியா சொல்லவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள நிறைய பேர் நான் நல்ல விஷயங்கள் மட்டும்தானே நினைக்கிறேன், நல்லது மட்டும்தானே என் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கவலையான விஷயங்கள், இவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுவே இன்னொருத்தர் அவங்க அவ்வளோ கெட்ட விஷயங்கள் தான் லைஃப்ல பண்றாங்க, மற்றவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நினைக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அவ்வளோ நல்லா இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப புலம்பி வருத்தப்படக்கூடிய பர்சனா இருப்போம். அப்படி புலம்பி வருத்தப்படக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், லைஃப் எல்லாருக்கும் நியாயமானதா இருக்காது. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டவங்களுக்கு கெட்டது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதான், இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுபடிதான் நம்மளோட லைஃப் நடக்கும். உங்களோட லைஃப்ல நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள்ல சந்தோஷம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதிர்பாராத விதத்துல அது இன்னும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். ஒரு சில விஷயத்த ரொம்ப சாதாரணமா நினைச்சிருப்பீங்க, அது உங்களை ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கும் கொண்டு போய் தள்ளலாம். சோ வாழ்க்கை இப்படிதான் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் நல்லவன் தான், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை நினைச்சு புலம்புறது வருத்தப்படுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். கஷ்டம் வருதா, ஆமா இன்னைக்கு வருது, இதை நான் கடந்துதான் போகணும், இது என் வாழ்க்கையில வர்ற கஷ்டம், இதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கும், சந்தோஷம் இன்னைக்கு வருதா சூப்பரா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை மனசார நல்லா சந்தோஷமா அந்த தருணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அதை ஈக்குவலா நம்ம எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே லைஃப் நமக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நினைச்சு எப்பவும் வருத்தப்படுறது புலம்புறதெல்லாம் பண்ண மாட்டோம். அடுத்தவங்களை நினைச்சும் நம்ம ஒரு பொறாமப்படுறதோ இல்ல வருத்தப்படுறதோ, அவங்க நல்லா இருக்காங்க நம்ம நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே பண்ண மாட்டோம். இதுல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், வாழ்க்கை இவங்களுக்கு இதுதான் கொடுக்கும் அப்படின்னு எப்பவும் எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் நியாயமானதா இருக்காது, இதுதான் லைஃப் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். செகண்ட் டிப், எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நம்மளோட ஃபேமிலி தான் எப்பவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் தான். லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சில நேரங்கள்ல நம்ம ரிலேட்டிவ்ஸை விட பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னே தோணும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கும் பொழுது நம்ம அவ்வளோ சேஃபா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியா இருப்போம், ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய நேரங்கள்ல கேட்டும் கேட்காமலும் உதவி செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட் தான். பட் அதுவே நம்மளோட லைஃப் கிடையாது. அதை தாண்டி நம்மளோட ஃபேமிலி தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எப்பவுமே மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளை ஒரு குவாலிட்டிஸோட வளர்க்குறதா இருக்கட்டும், நமக்கு தேவையான படிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், நமக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது நம்மளோட ஃபேமிலியா தான் இருக்கும். ஒரு டைம் பீரியடுக்கு அப்பதான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க தான் எனக்கு முக்கியம், ஃபேமிலி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலியை விட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எந்த விதத்துலயும் நியாயமா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் தான், அதை தாண்டி ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேமிலி அப்படின்றது நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட். ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தைரியம் நமக்கு எங்க இருந்து வரும்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு
ஃபேமிலி அப்படின்றது லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரு ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலியில இருக்கவங்களோட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கிறது கூட கிடையாது. அப்படிலாம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டி நம்மளோட ஃபேமிலி முக்கியம். ஒரு நாள் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அங்க நம்மளை பாத்துக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஃபேமிலியா தான் இருக்கும். அங்க இருக்கவங்க தான் நம்மளை பாத்துக்க போறாங்க. நாளைக்கு நம்ம அவங்களோட வாழ்க்கையில இல்லைனாலும் அதனால பாதிக்கப்பட போறது, பெருசா பாதிக்கப்பட போறது நம்மளோட ஃபேமிலியா தான் இருக்கும். நம்மளோட பிரசன்ஸ் அவங்க கிட்ட இல்ல, நம்ம அவங்களோட வாழ்க்கையில இல்லாம போயிட்டோம் அப்படின்னா கூட பொருளாதார ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நம்மளோட பிரசன்ஸ் இல்லாம, நம்மளோட எமோஷனல் சப்போர்ட் இல்லாம ரொம்ப பெருசா பாதிக்கப்பட போறது நம்மளோட ஃபேமிலியா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல பயங்கரமா சக்சஸ் ஆகுறோம், நம்மளோட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெருமை சேர்க்கிற விதமா இருக்கு அப்படின்னா அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றது, பயங்கரமா கொண்டாடுறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடியது நம்மளோட ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி நம்மளோட ஃபேமிலி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத எப்பவும் உங்களோட மனசுல மறக்காம வச்சுக்கோங்க. லைஃப்லயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எது தெரியுமா? ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த படி எடுத்து வைக்கணும்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கதான் செய்யும். ஒரு பிசினஸே பண்றீங்க, அதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம அந்த பிசினஸை கொண்டு போகணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. அதுல பெருசா வளர்ச்சியும் இருக்காது. நீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த பணத்தை கொண்டு போய் அதுல போட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேஸ்டா போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்ல அது நம்ம கைக்கு திரும்ப வராம போயிருமோ, இதனால நமக்கு நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அந்த ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. பட் அதுக்காக கண்மூடித்தனமா எதை பத்தியும் சிந்திக்காம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் நீங்க எடுக்கணும். எப்பவுமே இந்த அளவுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நம்ம வாழ்க்கையை பாதிச்சிடாது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க தான் வேணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் அதுல நமக்கு என்ன கிடைக்குது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, அதோட growth எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது பிசினஸே எடுத்துக்கலாம். நீங்க கண்மூடித்தனமா உங்ககிட்ட இருக்க எல்லா ஒரு ஜுவல்ஸையும் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி அதுல போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பிசினஸ்ல இருந்து லாபம் வந்துருச்சுன்னா சந்தோஷம். அதுவே நீங்க போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா அடுத்து லைஃப்ல உங்ககிட்ட வேற எதுவும் பேக்கப் இல்லாத பட்சத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா உங்க கையில இருக்கிறதுல ஒரு சின்ன பாதி எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது ரிஸ்க் தான், பட் நம்மளோட வாழ்க்கைய எந்த விதத்துலயும் ரொம்ப பெருசா பாதிச்சிடாது. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்காது. ஓரளவு ரிஸ்கான விஷயம்தான், பட் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கான ரிஸ்க் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப தயக்கப்படுவீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டே அப்படின்னா சேஃபா இருப்பீங்க அப்படின்னா அது வாழ்க்கையிலும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரியான வேலைகள்லயும் சரி, அஸ் அ பர்சனாவும் சரி எந்த பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ எப்பவுமே ரிஸ்கே எடுக்காம சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ரிஸ்க் எடுத்தா நம்ம லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசளவுல தோணுச்சுன்னா அந்த ரிஸ்கை நீங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க. அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஸ்க் எடுக்காமலே லைஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.